வணக்கம், வெல்கம் டு ரிது ஃபுட் கோர்ட். இன்றைக்கி சேலம் ஸ்பெஷல் தக்காளி ரசம் செய்ய போகிறோம். இந்த ரசம் மட்டுமே செஞ்சால் போதும். சாதத்துக்கு சாம்பாரோ குழம்போ வேறு எதுவுமே தேவையில்லை. இந்த ரச சாதம் அவ்வளோ ருசியாகவும் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ட திருப்தியும் கொடுத்துரும். ரச சாதத்துக்கு உருளைக்கிழங்கு வறுவலோ சேப்பங்கிழங்கு வறுவலோ இல்லைன்னா பக்கோடாவே செம்ம காம்பினேஷனாக இருக்கும். அப்படிப்பட்ட சூப்பரான ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் தனியா, அதுக்கப்புறம் நான் 3 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். எங்கள் மிளகாய் காரம் இல்லாமல் இருக்கும். நீங்கள் 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க போதும். அதுக்கப்புறம் 5 பல் பூண்டு, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். இதை கொரகொரப்பாக அரைச்சி வச்சிடலாம். தக்காளி ரசம் செய்ய போகிறோம். அதனால் தக்காளி தான் அதிகமாக இருக்கணும். 3 தக்காளி கட் பண்ணி பாத்திரத்தில் சேர்த்துடலாம். ஒரு சின்ன லெமன் சைஸு புளி சேர்த்தா போதும். புளி அதில் சேர்த்துடலாம். 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துடலாம். இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பத்து நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் எடுத்து ஆற வச்சுக்கலாம். ஆறின பிறகு தக்காளியோட தோலை மட்டும் எடுத்துடலாம். எடுத்துட்டு பல்ப்பை நல்லா பிசைஞ்சிட்டு தாளிப்போட அந்த பல்பொடியே தக்காளி பல்பொடியே சேர்த்து நம்ம தாளித்தோம்னா தக்காளி ரசம் சூப்பராக இருக்கும். இல்லை குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க, இந்த பல்ப்பு வேண்டான்னு நினச்சிங்கன்னா இந்த நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு வடிகட்டியும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வடிகட்டிட்டு தக்காளி சாறு மட்டுமே எடுத்து ரசம் செய்யலாம். இது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செய்யுங்க. பெரியவங்களுக்கு பல்பொடியே செய்யுங்க, சூப்பராக இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வாணலி வச்சுக்கலாம். வாணலி சூடானோடனே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கடுகு வெடித்தோடனே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்க சீரகம் மிளகு அதை சேர்த்துடலாம். தேர்ட்டி செகண்ட்ஸுக்கு அப்படி வதக்கிக்கலாம். அந்த எண்ணெயெல்லாம் இந்த சீரகம் மிளகுவோட அப்படியே சேர்ந்துடும், ட்ரை ஆகிடும். அப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி சாறை இதோட சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். கலந்து விட்டுறலாம். ரசம் ஒரு கொதி கொதிச்சா போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நறுக்கின கொத்தமல்லி இலையை சேர்த்துடலாம். நம்ம டேஸ்டியான சேலம் ஸ்பெஷல் தக்காளி ரசம் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி செய்து சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள்.
ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாழ்க வளமுடன்.